வணக்கம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று இலங்கை வருகை தரவுள்ள வாத்திகான் வெளியுறவு அமைச்சர். இலங்கையின் இயற்கை வன வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் சுற்றாடல் அமைச்சின் கீழ் புதிய பிரிவு. சுன்னகம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் அதிரடியாக பணியிடை நீக்கம். கிளிநொச்சி விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல், 10 பேர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். திரு ஆட்சிப்பீடத்தின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் இன்று முதல் 8ஆம் திகதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றார். இலங்கைக்கும் திரு ஆட்சிப்பீடத்துக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்ட 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தின் அழைப்பின் பேரில் இந்த விஜயம் மேற்கொள்ளப்படுவதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது பேராயர் கல்லாகர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோரை சந்திப்பதுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்துடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார். ராஜதந்திர உறவுகளின் 50வது ஆண்டு நிறைவை குறித்து கொழும்பில் உள்ள காலி முகத்துடல் ஹோட்டலில் நடைபெறவுள்ள சிறப்பு நினைவு நிகழ்வில் பேராயர் கல்லாகர் உரை நிகழ்த்த உள்ளார். 2019ஆம் ஆண்டு உயிர்த்தெழுந்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் உட்பட நாடு முழுவதும் உள்ள கலாச்சாரம் மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு கள விஜயம் செய்வதும் இந்த நிகழ்ச்சியில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் இயற்கை வன வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் சுற்றாடல் அமைச்சின் கீழ் புதிய பிரிவு ஒன்று இன்று முதல் செயற்படுத்தப்பட உள்ளதாக சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி வன பாதுகாப்பு கூட்டு செயல்பாட்டு பிரிவு சுற்றாடல் அமைச்சின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. இந்த பிரிவில் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையின் பிரதிநிதிகள் அங்கம் வகிப்பார்கள். வன பாதுகாப்பு கூட்டு செயல்பாட்டு பிரிவு 1995 என்ற துரித தொலைபேசி இலக்கமூடாக 24 மணி நேரமும் இயங்கும் என்று சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தொலைபேசி இயக்கத்தினூடாக இலங்கையின் வனப்பகுதிகள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் எந்த ஒரு பாதிப்பு குறித்தும் தகவல்களை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வன குற்றங்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பொதுமக்கள் நம்பகத்தன்மையுடன் தகவல்களை வழங்கக்கூடிய பின்னணியை உருவாக்குவதற்கும் இந்த செயல்பாட்டு பிரிவை செயல்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்குமைய குறித்த செயல்பாட்டு பிரிவை சுற்றடல் அமைச்சர் வைத்திய தம்மிக்க பட்டபந்தி மற்றும் பிரதியமைச்சர் என்டன் ஜெயக்குடி ஆகியோரின் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுன்னகம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் இன்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 ஹெரோயினுடன் சுன்னகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் பிரதான சந்தக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்றம் அதற்கு அனுமதி வழங்கியது. தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தக நபரை நேற்றைய தினம் மல்லகம் நீதிமன்றக்கு அழைத்து சென்ற வேளை சந்தக நபர் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் போது கடமையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் இன்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத மதுபான சுற்றி வளைப்பை மேற்கொள்ள சென்ற கிளிநொச்சி போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் குழு ஒன்று தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 5 சந்தக நபர்களும் 5 பெண் சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுடலைக்குளம் பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான சுற்றி வளைப்பை நடாத்தி சந்தக நபர் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்த போது இரும்பு கம்பிகள் மற்றும் பொருட்கள் சகிதம் அங்கு வந்த குழு ஒன்று அதிகாரிகளை தாக்கி சந்தக நபரை விடுவித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனையடுத்து அதிகாரிகள் மீது தாக்குதல் நடாத்தியமை தொடர்பில் ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்று இந்த குழுவினரை கைது செய்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்த விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் இருவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த 16 முதல் 32 வயதுக்கு இடைப்பட்ட சந்தக நபர்களும் 26 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்ட பெண் சந்தக நபர்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று கிளிநொச்சி
கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் இந்துகுஸ் மலைத்தொடர் பகுதியில் பல்காம் மாகாணம் மசீர் ஐ ஷரீப் நகரை மையமாக கொண்டு 28 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ரிக்டர் அளவில் 6.3 ஆக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்த நிலையில் அதிகாலை உறங்கிக் கொண்டிருந்த பலரும் வீடுகளை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதி ஆப்கானிஸ்தானில் 6 ஆக பதிவான நிலநடுக்கத்தால் 2200 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 மகளிர் உலக கிண்ணத்தை இந்திய மகளிர் அணி கைப்பற்றியுள்ளது. 2025 மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையில் மும்பையில் நடைபெற்றது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 298 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் ஷஃபாலி வர்மா அதிகபட்சமாக 87 ஓட்டங்களையும், தீப்தி சர்மா 58 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார். இதன்படி 299 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 45.3 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 246 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. இந்த அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் அணியின் தலைவி லவ்ரா அதிகபட்சமாக 101 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் தீப்தி சர்மா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன்படி 2025 மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி 52 ஓட்டங்களால் வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது.